நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கணவன் கத்தியால் கழுத்தை அறுத்து கதையை முடித்த மனைவி. கணவனை கொன்றுவிட்டு எங்கும் தப்பி செல்லாமல் விடிய விடிய சடலத்தின் அருகிலேயே அமர்ந்திருந்த அதிர்ச்சி. 63 வயதான கணவனை 55 வயதான மனைவி இவ்வளவு கொடூரமாக கொலை செய்தது ஏன்? 20 ஆண்டு கால திருமண வாழ்க்கை சோகத்தில் முடிந்தது எப்படி? நடந்தது என்ன? வீட்ல ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு உறவினரான பத்மாவதி கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கு. காலங்காத்தாலேயே இவங்க எதுக்கு போன் பண்றாங்கன்னு முனகிக்கிட்டே அரகுற தூக்கத்துல அந்த போன் காலை அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ என் புருஷனை கழுத்தறுத்து கொன்னுட்டேன், இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல, நீ கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்மாவதி. அரைகுறை தூக்கத்திலேயே பேசின அந்த பெண் பத்மாவதி சொன்னதை கேட்டதும் டக்குன்னு விழிப்பாகி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன சொல்ற, ஏன் இப்படி பண்றேன்னு அந்த உறவுக்கார பெண் அடுக்கடுக்கா கேள்விகளா கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கேள்விகளுக்கு பதிலேதும் சொல்லாம பத்மாவதி போனை கட் பண்ணியிருக்காங்க. விஷயத்தை கேட்டு அரண்டு போன அந்த உறவுக்கார பெண் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் பார்த்தப்ப கணவனோட சடலத்துக்கு பக்கத்திலேயே குத்துக்கள் மாதிரி பத்மாவதி உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில தான் தாலி கட்டுன கணவனை காவு கொடுத்தது ஏன் அப்படிங்கறத பத்மாவதி போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. கடலூர் நெய்வேலியை சேர்ந்த 63 வயதான கொளஞ்சியப்பனுக்கும் 55 வயதான பத்மாவதிக்கும் கல்யாணமாகி 20 வருஷம் ஆகுது. 2 பேருக்குமே இது 2வது கல்யாணம்னு சொல்லப்படுது. 2வது கல்யாணமா இருந்தாலும் 20 வருஷமா சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் ஒரு மகன்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. மகளுக்கு கல்யாணம் ஆகிருச்சு, மகன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஓய்வு பெற்ற NLC ஊழியரான கொளஞ்சியப்பன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நெய்வேலியில உள்ள ஒரு ஜவுளி கடையில காவலாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில கொளஞ்சியப்பனுக்கு வேறொரு பெண் கூட தொடர்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, தன்னுடைய சம்பளம், வீட்டுல உள்ள நகை, பணத்தை எல்லாம் கொளஞ்சியப்பன் அந்த பெண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்ததாவும் சொல்லப்படுது. 63 வயசுக்கு அப்புறம் தன்னுடைய கணவருக்கு வேறொரு பெண் கூட தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சு மனைவி பத்மாவதி கொளஞ்சியப்பன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா மனைவியோட பேச்சுக்கு மட்டும் இல்ல, யாருடைய பேச்சுக்குமே மதிப்பு கொடுக்காத கொளஞ்சியப்பன் அந்த பெண் கூட தொடர்ந்து பழகிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. பேரம் பேத்திய பார்க்க வேண்டிய வயசுல இப்படியெல்லாம் பண்ணா என்ன அர்த்தம்? நம்ம மகனுக்கும் மகளுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? கட்டி கொடுத்த இடத்துல நம்ம பொண்ண மதிப்பாங்களான்னு பத்மாவதியும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அறிவுரை சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா கொளஞ்சியப்பன் மனம் மாறாததால கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி பத்மாவதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய கணவருக்கு வேறொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில விசாரணை நடத்தின போலீஸ் கொளஞ்சியப்பனை கூப்பிட்டு கண்டிச்சதா சொல்லப்படுது. இப்படி தினமும் சண்டை சச்சரவா போய்கிட்டு இருந்த நேரத்துல செவ்வாய்க்கிழமை நைட்டும் கணவன் மனைவிக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முற்றுனதுல என்னைக்கா இருந்தாலும் உனக்கு என் கையால தான் சாவுன்னு கொளஞ்சியப்பன் பத்மாவதி கிட்ட கோபமா சொல்லிட்டு தூங்க போயிருக்காரு. அந்த பொம்பளை கூட பழகிறதையும் நிறுத்த மாட்டேங்கிறாரு. அத பத்தி கேட்டா நம்மளையும் கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. அவர் நம்மளை ஏதாச்சும் பண்றதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு நினைச்சிருக்காங்க பத்மாவதி. அடுத்து நடு ராத்திரி 2 மணிக்கு கொளஞ்சியப்பன் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தப்போ வீட்டுல உள்ள கத்தியை எடுத்து கணவனுடைய கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க.
அதுக்கப்புறம் பொழுது விடியிற வரைக்கும் கணவனுடைய சடலத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்த பத்மாவதி காலையில 6 மணிக்கு உறவுக்கார பெண்ணுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் பத்மாவதிய அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க. இளம் வயசுல தான் தகாத உறவால பிரச்சனைகளும் கொலைகளும் நடக்குதுன்னு பார்த்தா இங்க 60 வயசுக்கு மேல உள்ள தம்பதிக்குள்ளேயும் தகாத உறவால பிரச்சனை வந்து கடைசியில அது கொடூர கொலையில போய் முடிஞ்சிருக்குது. கண்ணீரும் கம்பளையுமாக கமிஷனர் ஆபீஸுக்கு சென்ற இளம் பெண் அரசியல் பிரமுகர்களிடம் மனைவியை வைத்து டீல் பேசிய கொடூரம். இளம் பெண்ணின் அழகை பார்த்து பணத்தை அள்ளி வீசிய இளைஞர்கள். மனைவியை வைத்து பணம் சம்பாதிப்பதற்காக ஈவு இரக்கமின்றி கருவில் இருந்த குழந்தையையும் அபார்ட் செய்த கொடூர கணவன். கணவனின் வக்ர முகம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? நடந்தது என்ன? மனைவியோட நிழல கூட வேற ஆண்கள் யாரும் தொற்றக்கூடாதுன்னு நினைக்கிற கணவர்களுக்கு மத்தியில உயிருக்கு உயிரா காதலிச்சு பெத்தவங்க சம்மதத்தோட ஊரறிய தொட்டு தாலி கட்டுன மனைவிய மத்தவங்களுக்கு இரையாக்குன சம்பவம் தான் பெங்களூர்ல எந்த பக்கம் திரும்பினாலும் ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவர் தான் 33 வயசான யுனிஸ் பாஷா. காலேஜ் படிக்கிற டைம்ல யுனிஸ் பாஷாவும் அதே காலேஜில் படிச்ச இளம் பெண்ணும் ஒருத்தருக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. யுனிஸ் பாஷாவும் இளம் பெண்ணும் காலேஜ் முடிச்சதும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தங்களுடைய காதல் விவகாரத்தை பத்தி 2 பேரும் அவங்கவங்க வீட்டுல சொல்லி இருக்காங்க. யூனிஸும் இளம் பெண்ணும் ஒரே கேஸ்ட சேர்ந்தவங்க. அதனால 2 பேர் வீட்லயும் அவங்களுடைய லவ்வுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம 2 வீட்டு சொந்த பந்தங்களும் சேர்ந்து யுனிஸுக்கும் இளம் பெண்ணுக்கும் 2021ல பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. திருமண வாழ்க்கையில சந்தோஷமா காலெடுத்து வச்ச இளம் பெண்ணுக்கு அப்ப தெரியல யுனிஸால நம்ம வாழ்க்கையே சீரழிய போகுதுன்னு. நடு ரோட்ல நிக்க போறோம் அப்படிங்கறதும் தெரியல. ஏன்னா கல்யாணமான 3 மாசம் மட்டும்தான் சந்தோஷமா இருந்திருக்காங்க இளம்பெண். அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுல படாத பாடுபட்டிருக்காங்க. தினமும் வரதட்சணை கேட்டு மருமகளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. யுனஸோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் கொடுக்காம வீட்டுல உள்ள வேலைகளை செய்ய சொல்லி அணுவா சித்திரவதை பண்ணியிருக்காங்க யுனஸோட அம்மா பஹின். இத பத்தி கணவன் யுனிஸ் கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க அந்த இளம்பெண். ஆனா யுனிஸ் அத பெருசா கண்டுக்காம அவங்க சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும்னு கண்டிஷன் போட்டிருக்காரு. காதலிச்சு கல்யாணம் பண்ண யுனிஸே அப்படி சொன்னதும் இளம்பெண் கண்ணுல இருந்து சார சாரையா கண்ணீர் கொட்டி இருக்கு. இதுக்கு நடுவுல இளம்பெண் கர்ப்பமாகி இருக்காங்க. இந்த விஷயத்த கணவன் யுனிஸ் கிட்ட ஆசையா சொல்லியிருக்காங்க மனைவி. ஆனா யுனிஸுக்கு மனைவி கர்ப்பமானது சுத்தமா பிடிக்கல. வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னு இருக்காரு. இளம்பெண்ணை அடிச்சு காயப்படுத்தி வலுக்கட்டாயமா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போய் அபார்ட்டும் பண்ணியிருக்காரு யுனிஸ். மனைவியோட அபார்ஷனுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளானே போட்டு வச்சிருந்திருக்காரு யுனிஸ். அதனால தான் வயித்துல இருந்த குழந்தைய அநியாயமா சாகடிச்சிருக்கான். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுலாம் செட் ஆகாது. வியர்வை சிந்தாம சம்பாதிக்கணும், வேலை செய்யாம வாழணும். இதுதான் யுனிஸ் கொள்கையாவே வச்சிருந்திருக்கான். யுனிஸுக்கு அரசியல் கட்சியில இருக்கிறவங்க, பெங்களூர்ல இருக்கிற தாதாக்கள்னு நிறைய பேரோட கான்டாக்ட் இருந்திருக்குது. அவங்க எல்லாரையும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும், கஷ்டப்படாம ஈஸியா சம்பாதிக்கணும்னு யுனிஸ் யோசிச்சுட்டு இருந்தப்பதான் அரசியல் பிரமுகர்கள் கிட்ட மனைவிய விலை பேசியிருக்கான். அரை மணி நேரத்துக்கு இவ்வளவு, 1 மணி நேரத்துக்கு அவ்வளவு அப்படின்னு மனைவியை வச்சு டீல் பேசியிருக்கான். யுனிஸோட மனைவி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருந்ததால பணத்தை எவ்வளவு வேணும்னாலும் வாரி கொடுக்கிறோம்னு சொல்லு விட்டபடி லைன் கட்டி நின்னு இருக்காங்க. அரசியல் பிரமுகர்கள்ல இருந்து பிரபல ரவுடிகள் வரைக்கும்.
மனைவிய விலை பேசினவங்க கிட்ட அட்வான்ஸா பணம் கேட்ட யூனிஸுக்கு அடுத்த செகண்டே அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல கத்தையா பணம் ஏறி இருக்கு. அந்த பணத்துல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த யூனிஸுக்கு பணம் ருசி தலைக்கேறி இருக்கு. மனைவி கிட்ட போய் தன்னுடைய டீலிங்க பத்தி யூனிஸ் சொல்ல அதை கேட்டதும் ஆத்திரமான இளம்பெண் மறுப்பு தெரிவிச்சு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. நீ எல்லாம் ஒரு புருஷனா? கட்டுன மனைவிய இப்படி போறவன் வரவன் கூடலாம் நெருக்கமா இருக்க சொல்றேன்னு கேட்டு கொந்தளிச்சிருக்காங்க. நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். மனைவிய அடிச்சு துன்புறுத்தி இருக்கான். தன்னோட வக்ர புத்திய காட்டியிருக்கான் யூனிஸ். அது மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பா சொல்ற மாதிரியும் இருக்கணும். அவரு எப்படி இருக்க சொல்றாரோ அப்படி நடந்துக்கணும். அவருக்கு மசாஜ் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனைவிய கொடுமைப்படுத்தி இருக்கான் யூனிஸ். ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த இளம்பெண் கண்ணீரும் கம்பலையுமா நேரா பெங்களூரு கமிஷனர் ஆபீஸுக்கு போய் யூனிஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த புகாரால தான் யூனிஸோட வக்கர முகம் வெளிச்சத்துக்கு வந்து பதற வச்சிருக்கு. அதுக்கு பிறகு யூனிஸ் அவரோட அப்பா சிந்த் பாஷா, அம்மா பஹின் 3 பேர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீஸ். காவல் எண் 100க்கு வந்த போன் கால். தனது வீட்டில் கஞ்சா இருப்பதாக கூறிய இளம்பெண் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன போலீஸ் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்த போது அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்கள். வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்த ஐடி ஊழியரை வசமாக சிக்க வைத்த காதல் மனைவி, கஞ்சா நெட்வொர்க்கை சேர்ந்த பலரை வலை வீசி தேடி வரும் காவல்துறை. நடந்தது என்ன? அவசர எண் 100க்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. போன்ல இளம்பெண் ஒருத்தங்க பேசி இருக்காங்க. திருவொற்றியூர் அஜாக்ஸ் ஏரியாவுல உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல கஞ்சா இருக்கிறதா சொன்ன அந்த இளம்பெண் அந்த வீட்டோட அட்ரஸ தெளிவா சொல்லி இருக்காங்க. அந்த பொண்ணு சொன்ன அட்ரஸ குறிச்சு வச்சுக்கிட்ட போலீஸ், நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த இளம்பெண் சொன்ன விஷயம் போலீஸையே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏன்னா கஞ்சா இருக்குன்னு சொன்னது வேற எங்கேயும் இல்ல சார், கஞ்சா இருக்கிறது என்னுடைய வீட்டுல தான், அதை விற்கிறது என்னுடைய புருஷன் தான்னு அந்த இளம்பெண் சொல்லி இருக்காங்க. வழக்கமா அங்க கஞ்சா இருக்கு, இங்க கஞ்சா இருக்குன்னு தகவல் வரும். அதுலயும் தகவல் சொன்னவங்க தங்களுடைய பேரை கூட முழுசா சொல்லாம போனை கட் பண்ணிடுவாங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறா தன்னுடைய வீட்டுல கஞ்சா இருக்குன்னு ஒரு இளம்பெண் போன் பண்ணி சொன்னது போலீஸுக்கே வித்தியாசமான அனுபவமா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட திருவொற்றியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போயிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே திருவொற்றியூர் அஜாக்ஸ் பகுதியில உள்ள அபார்ட்மெண்ட்டுக்கு போன போலீஸ் அங்க உள்ள வீட்டுல சோதனை செஞ்சாங்க. அப்போ வீட்டுக்குள்ள பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ கஞ்சாவை போலீஸ் பறிமுதல் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த விசாரணையில தான் போலீஸுக்கு பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த ராஜாங்கிற இளைஞரும் பிரியாங்கிற இளம் பெண்ணும் கடந்த சில ஆண்டுகளாகவே உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஜோடிக்கு கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவி 2 பேரும் திருவொற்றியூர் அஜாக்ஸ் பகுதியில உள்ள அபார்ட்மெண்ட் வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ராஜா சென்னை அண்ணா சாலையில இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. சுமூகமா போய்கிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில கடந்த சில நாட்களா பூகம்பம் வீச ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் ராஜாவோட தவறான சகவாசமும் தப்பான பழக்க வழக்கமும் தான். ராஜாவுக்கு தன்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் மூலமா கஞ்சா பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. அதனால ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிச்சு கஞ்சா போதையில சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு அதிர்ச்சியான மனைவி பிரியா ராஜாவை எவ்வளவோ திட்டி பார்த்திருக்காங்க, அட்வைஸும் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா கஞ்சா போதையில இருந்த ராஜாவுக்கு மனைவியோட அறிவுரைகள் எதுவும் புத்திக்கு ஏறல.
ராஜாவோட கஞ்சா பழக்கத்தால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குது. வெளியில வச்சு கஞ்சா புகைச்சிட்டு வீட்டுக்கு போதையில வந்துகிட்டு இருந்த ராஜா ஒரு நாள் கஞ்சாவை வீட்டுக்கே கொண்டு வந்து மறைவான இடத்துல பதுக்கி வச்சிருந்திருக்காரு. இத பார்த்த பிரியா கஞ்சாவை வீட்டுக்கே கொண்டு வர்ற அளவுக்கு உங்க அட்டூழியம் அதிகமாயிருச்சுன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எனக்கு இல்ல, என் ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு விக்கிறதுக்காக வச்சிருக்கேன்னு ராஜா சொல்லி இருக்காரு. இப்படியே வாக்குவாதம் முற்றுனதுல மனைவிய ராஜா சரமாரியா அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. அதுக்கு பிறகு பிரியா பக்கத்துல உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ ராஜா வழக்கம் போல ஆபீஸுக்கு கிளம்பி போயிருக்காரு. வீட்டுக்குள்ள கஞ்சா இருந்ததை பார்த்த பிரியா இதை இப்படியே விட்டா சரியா இருக்காது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு நினைச்சு காவல் எண் 100க்கு கால் பண்ணி எங்க வீட்டுல கஞ்சா இருக்குன்னு பிரியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ராஜாவோட வீட்ல இருந்து 1 கிலோ கஞ்சாவை கைப்பற்றி இருக்காங்க. அடுத்து ராஜாவை பிடிச்சு விசாரிச்சப்போ திருவத்தியூரை சேர்ந்த ஹரிஹரன்கிறவர் கிட்ட இருந்து தான் 38,500 ரூபாய்க்கு இந்த 1 கிலோ கஞ்சாவை வாங்கினதா சொல்லி இருக்காரு. அதுக்கு பிறகு அந்த ஹரிஹரனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் அவரும் வேறொரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஹரிஹரன் நீலாங்கரையை சேர்ந்த பத்ரோல் அப்படிங்கிறவர் மூலமா தான் கஞ்சாவை வாங்கினதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, ஐடி கம்பெனில கூட வேலை பார்க்கறவங்களுக்கு கஞ்சா சப்ளை பண்றதுக்காகத்தான் ராஜா ஹரிஹரன் கிட்ட இருந்து கஞ்சாவை வாங்கி வீட்டுல பதுக்கி வச்சிருந்ததாகவும் சொல்லப்படுது. ஹரிஹரன் பத்ரோல் கிட்ட இருந்து 1 கிலோ கஞ்சாவை 30,000 ரூபாய்க்கு வாங்கி அதை ராஜாவுக்கு 38,500 ரூபாய்க்கு வித்ததாகவும் ராஜா தன் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு அதிக விலைக்கு வித்து பணம் சம்பாதிக்க பார்த்ததாகவும் சொல்லப்படுது. முதல் கட்டமா ராஜா ஹரிஹரன் ஆகிய 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இருக்கிற போலீஸ் கஞ்சாவை வித்தவங்க கஞ்சாவை வாங்க ரெடியா இருந்தவங்கன்னு மொத்த நெட்வொர்க்கையும் பிடிக்க தீவிர விசாரணையில இறங்கி இருக்காங்க. தமிழகத்தையே அதிர வைத்த திருப்புவனம் இளைஞர் மரணம். விசாரணை என்கிற பெயரில் அடித்து சித்திரவதை செய்து துடிக்க துடிக்க கொன்ற காவலர்கள். அதிகரித்துக் கொண்டே போகும் லாக்அப் டெத். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவங்கள் என்னென்ன? உறவுகளை இழந்து பரிதவிக்கும் குடும்பங்களுக்கு நீதி கிடைப்பது எப்போது? திருப்புவனம் இளைஞர் அஜித் குமார போலீஸ்காரங்க விசாரணைங்கிற பேர்ல கொடூரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி கொன்ன சம்பவம் தமிழ்நாட்டு மக்களை கொந்தளிக்க வச்சிருக்கு. தமிழ்நாட்டையே உலுக்கிய பல லாக்அப் மரணங்கள் பல வருஷமா அவிழாத மர்ம முடிச்சுக்களாவே தான் இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினரும் நீதி கிடைக்கும்னு நம்பி பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொந்தளிக்க வச்ச சம்பவம் தான் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. தூத்துக்குடி பக்கத்துல உள்ள சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜையும் அவருடைய மகன் பென்னிக்ஸையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்ட தந்தை மகனுக்கு திடீர் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்ட ஜெயராஜும் பென்னிக்ஸும் அடுத்தடுத்து பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. போலீஸ்காரங்க அடிச்ச அடியில அவங்களுடைய ஆசன வாயிலிருந்து ரத்தம் வந்ததா சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தந்தையும் மகனும் போலீஸ் ஸ்டேஷன்ல சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காங்க. பென்னிக்ஸ் சாத்தான் குளத்துல செல்போன் கடை நடத்திட்டு வந்திருக்காரு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி கடையை திறந்து வச்சதால தான் ஜெயராஜையும் பென்னிக்ஸையும் போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போனதா சொல்லப்பட்டாலும் இதுல நிறைய மர்மம் இருக்கிறதா சந்தேகம் எழுந்துச்சு. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயராஜ் மேலேயோ பென்னிக்ஸ் மேலேயோ ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது தந்தை மகனை போலீஸ்காரங்க எதுக்கு இவ்வளவு கொடூரமா அடிச்சு துன்புறுத்தினாங்கன்றது விடை தெரியாத கேள்வியாவே இருக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டராக இருந்த ஸ்ரீதர் உட்பட 9 போலீஸ்காரங்க கைது செய்யப்பட்டாங்க.
முதல்ல சிபிசிஐடி வசம் போன இந்த வழக்கு அதுக்கப்புறம் சிபிஐ கிட்ட போச்சு. சிபிஐ அதிகாரிகள் இது சம்பந்தமா 105 சாட்சிகள் கிட்ட விசாரிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்கு இப்போ மதுரை 1வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடந்து 5 வருஷம் கடந்தும் இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் கிடைக்கல, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கல. இது ஒரு பக்கம் இருக்க, நெல்லை மாவட்டத்தில் 2018 இன்னொரு கொடூர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. குற்ற வழக்கு சம்பந்தமா விசாரிக்கணும்னு சொல்லி முருகேசன், மாணிக்க ராஜாங்கிற 2 பேரை போலீஸ்காரங்க சிவந்திப்பட்டி காவல் நிலையத்துக்கு 2018 மார்ச் மாதம் கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அங்க வச்சு போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து முருகேசனையும் மாணிக்க ராஜாவையும் கண்ட மேனிக்கு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இந்த கொடூர தாக்குதல்ல 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உயிரிழந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கொலையை மறைக்கிறதுக்காக முருகேசன் மற்றும் மாணிக்க ராஜாவுடைய சடலங்களை நடு ரோட்ல போட்டு அதுக்கு பக்கத்துல விபத்துல சிக்கின பைக்கை போட்டு அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இருந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆனா முருகேசனும் மாணிக்க ராஜாவும் விபத்துல சிக்கி உயிரிழக்கல, போலீஸ்காரங்க தான் அவங்கள அடிச்சே கொன்னுட்டாங்கன்னு உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது தொடர்பா நீதிமன்றத்திலையும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இதுக்கிடையில வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுச்சு. 2018 நடந்த இந்த சம்பவத்துல 5 வருஷத்துக்கு அப்புறம் 2023 தான் 10 காவல் அதிகாரிகள் மேல கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. ஆனாலும் இப்ப வரைக்கும் இந்த கேஸ் முடிவுக்கு வராம விசாரணையிலேயே தான் நீடிச்சிட்டு இருக்கு. 2019 வள்ளியூர் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட பெண்ணும் மர்மமான முறையில உயிரிழந்திருக்காங்க. நாகர்கோவிலை சேர்ந்த லீலாபாய் அப்படிங்கிற பெண் போக்சோ வழக்கில் தேடப்பட்டு வந்த ஒருத்தர் கூட தொடர்புல இருந்ததா சொல்லி வள்ளியூர் போலீஸ் அவங்கள விசாரணைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரங்க லீலாபாயை அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே லீலாபாய் ரத்த வாந்தி எடுத்திருக்காங்க. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே லீலாபாய் உயிரிழந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 6 வருஷம் ஆகியும் கேஸ் அதல பாதாளத்திலேயே தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. இது மாதிரியே 2021 நெல்லையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நெல்லை 3 அடைப்பு பக்கத்துல உள்ள வாகை குளத்தை சேர்ந்தவர் முத்து மனோ. சட்டக்கல்லூரி மாணவரான முத்து மனோ மேல கொலை முயற்சின்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கு. 2021 ஏப்ரல் 8ஆம் தேதி இளைஞர் ஒருத்தர் கிட்ட பணம் கேட்டு மிரட்டி கொலை பண்ண முயற்சி பண்ண வழக்குல முத்து மனோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருந்தாங்க. முதல்ல ஸ்ரீவைகுண்டம் கிளை சிறையில் அடைக்கப்பட்ட முத்துமனோ நாங்குநேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறம் ஏப்ரல் 22ஆம் தேதி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. பாதுகாப்பு காரணமா பாளையங்கோட்டை ஜெயில சில சமூகத்தினருக்குன்னு தனி பிளாக் ஒதுக்கப்பட்டிருக்கு. முத்து மனோவை பொது பிரிவினருக்கான பிளாக்ல ஜெயில அடைச்சிருந்திருக்காங்க. முத்து மனோ எப்ப வருவான்னு எதிர்பார்த்து காத்திருந்த சில கைதிகள் ஜெயிலுக்குள்ள வந்ததுமே அவனை சரமாரியா தாக்கியிருக்காங்க. இதுல பலத்த காயமடைஞ்ச முத்து மனோ ஜெயில அடைக்கப்பட்ட 1 மணி நேரத்துக்குள்ளேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. ஜெயில உள்ள காவலர்களுக்கு தெரியாம இந்த சம்பவம் நடந்திருக்காதுன்னு முத்து மனோவை கொன்னவங்க மட்டும் இல்ல, ஜெயில் காவலர்கள் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உறவினர்களும் ஊர் மக்களும் 72 நாளா தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கை இப்போ சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 4 வருஷத்துக்கு மேலாகியும் இன்னும் தீர்வு எட்டப்படல. 2024 தமிழகத்தையே உலுக்கின மற்றொரு சம்பவம் தான் சங்கரன் கோவில் வேன் டிரைவர் முருகன் மரண வழக்கு. வேன்ல 8 பெண் பயணிகளை ஏத்திக்கிட்டு முப்பிடாதியம்மன் கோவிலுக்கு போயிருக்காரு. கோவில்ல தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிட்டுட்டு ஊருக்கு திரும்பினப்போ முருகன் ஓட்டி சென்ற வேன் ஒரு ஆட்டோ மேல லேசா மோதி இருக்கு. அப்போ அங்க நின்றுட்டு இருந்த 3 காவலர்கள் முருகன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல முருகனுக்கும் காவலர்களுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முற்றுனதுல காவலர்கள் 3 பேரும் சேர்ந்து முருகனை வேனுக்குள்ள இழுத்து போட்டு பூட்ஸ் காலால கொடூரமா மிதிச்சு
துன்புறுத்தி இருக்காங்க. இதுல படுகாயம் அடைஞ்ச முருகன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. குற்றம் சாட்டப்பட்ட 3 காவலர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் எப்ப வரைக்கும் இந்த வழக்கு விசாரணைன்ற அளவிலேயே தான் இருக்கே தவிர எந்த ஒரு முடிவும் வந்த பாடில்ல. எப்படி கடந்த சில ஆண்டுகளாவே தமிழ்நாட்டுல லாக்அப் டெத் சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினரும் நீதிக்காக பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யறது மட்டுமில்ல, இனிமேலாவது இது போன்ற மரணங்களை தடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அப்பாவி மக்களுடைய கோரிக்கை. அதிகாலையில் கேட்ட இளம் பெண்ணின் அலறல் சத்தம். உடம்பு முழுக்க தீயில் எரிந்து கரிக்கட்டையான இளம்பெண். 4 சுவற்றுக்குள் கால்கள் மடங்கி கட்டை போல் கிடந்த இளம்பெண் சடலத்தை பார்த்து அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி. இளம்பெண்ணின் விபரீத முடிவிற்கு என்ன காரணம்? தற்கொலைக்கான பின்னணி என்ன? அதிகாலையில 5 மணி இருக்கும். ஒரு வீட்ல இருந்து பயங்கர சத்தம் கேட்டிருக்கு. என்ன இவ்வளவு சத்தம் அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து பார்த்தா, அங்க வீட்டு வாசல்ல இருக்கிற பாத்ரூம்ல ஒரு இளம் பெண் உடம்பு பூரா தீயில எரிஞ்சபடி கரிக்கட்டையா கிடந்திருக்காங்க. காலங்காத்தால அந்த கோர காட்சியை பார்த்து ஷாக் ஆனவங்க உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. விஷயம் கேள்விப்பட்டு அடுத்த நொடியே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க பாத்ரூம்ல தீயில எரிஞ்சு கரிக்கட்டையா கிடந்த இளம் பெண்ணோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. இளம்பெண் சடலமா மீட்கப்பட்ட இடத்துல மண்ணெண்ண கேனை கைப்பற்றின காவலர்கள் அதை வச்சு இளம்பெண் தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத உறுதி பண்ணியிருக்காங்க. இளம்பெண் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, வீட்டுல என்ன நடந்தது, கணவன் மனைவி இடையில ஏதாவது பிரச்சனையான்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க காவலர்கள். அதுலதான் இளம்பெண் உயிரை மாச்சிக்கிட்டதுக்கு என்ன காரணம்னு தெரிய வந்துச்சு. கன்னியாகுமரி நித்திரவிளை பக்கத்துல உள்ள செண்பகத் தரையில குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு வடிவேல். இவருடைய மனைவி ஸ்ரீஜா. வடிவேலுவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு 14 வயசுல ஒரு மகளும் 11 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. வெளிநாட்டுல கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வடிவேல் தான் சம்பாதிச்ச பணத்தை மாசம் தவறாம மனைவி ஸ்ரீஜா அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிடுவாரு. கிட்டத்தட்ட சுமார் 35 சவரன் தங்க நகைகளையும் வாங்கி கொடுத்திருக்காரு வடிவேல். 6 மாசத்துக்கு ஒரு முறை மனைவி பசங்களை எல்லாம் பார்த்துட்டு போறது வழக்கம். இந்த சூழல்ல நெருங்கின சொந்தக்காரங்களோட மேரேஜுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு வந்திருக்காரு வடிவேல். கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி மனைவி ஸ்ரீஜா கிட்ட நான் வாங்கி கொடுத்த நகைகளெல்லாம் எடுத்து வை, நாளைக்கு போட்டுக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாரு வடிவேல். கணவன் நகைகளை எல்லாம் எடுத்து வைன்னு சொன்னதும் ஸ்ரீஜாவுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்த்து கொட்டி இருக்கு. அதை அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்கிக்கிட்டு இருந்த கணவரை எழுப்பி இருக்காங்க ஸ்ரீஜா. அப்போ தூக்க கலக்கத்துல இருந்த வடிவேல், என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க மனைவி கதறி அழுது இருக்காங்க. அதை பார்த்ததும் பதற்றமான வடிவேல், எதுக்கு அழுற, என்ன ஏதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்னுடைய தம்பி பிசினஸ் பண்ணணும்னு சொன்னதால நீங்க வாங்கி கொடுத்த எல்லா நகைகளையும் அவனுக்கு கடனா கொடுத்திருக்கேன்னு சொல்லி இருக்காங்க ஸ்ரீஜா. அதை கேட்ட உடனே ஆத்திரமான வடிவேல், என்ன கேட்காம நீ எப்படி நகைகளை தூக்கி கொடுப்பேன்னு கேட்டு மனைவிய சத்தம் போட்டிருக்காரு. விடிஞ்சதும் மொத்த நகைகளும் வீட்டுல இருக்கணும், அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாரு வடிவேல்.
கணவர் அப்படி சொன்னதுல இருந்து தூங்காம பயத்திலேயே இருந்த ஸ்ரீஜா அதிகாலையில வீட்டுல இருந்த மண்ணெண்ணெய பாத்ரூமுக்கு எடுத்துக்கிட்டு போய் உடம்புல ஊத்திக்கிட்டு தீய வச்சுக்கிட்டாங்க. அப்போ அலறல் சத்தம் போட்டு ஸ்ரீஜா கத்தன சத்தத்தை கேட்டுதான் கணவர் வடிவேலுவும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் ஓடி வந்து பார்த்திருக்காங்க. தங்களால முடிஞ்ச அளவுக்கு தீய அணைக்க முயற்சி பண்ணியும் முடியல. ஸ்ரீஜா பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய தம்பி கிட்ட நகைகளை பத்தி போலீஸ்காரங்க விசாரிச்சப்ப, நான் அக்கா கிட்ட இருந்து எந்த நகைகளையும் வாங்கவே இல்லை, கடனா 50,000 ரூபாய் பணத்தை மட்டும்தான் வாங்கினேன்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. ஸ்ரீஜா அவங்களுடைய தம்பி நகைகளை வாங்கலன்னு சொல்றாரு. அப்போ ஸ்ரீஜா எதுக்காக நகைகளை தம்பி பிசினஸ் பண்றதுக்காக கொடுத்திருக்கேன்னு சொல்லணும்? ஒருவேளை நகைகளை வேறு யாருக்காவது கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டாங்களா, இல்ல வேற எங்கேயாச்சும் முதலீடு பண்ணி நகைகளை பறி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கோணத்துல வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ். முழுமையான விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீஜா நகைகளை என்ன பண்ணாங்க, எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு எல்லா உண்மைகளும் தெரிய வரும்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. வெளியே சென்று வருவதாக கூறி சென்ற விவசாயி மாயம். பல இடங்களில் தேடியும் காணாமல் போன விவசாயி கிடைக்காததால் குடும்பத்தினர் பதற்றம். 4 மாதங்களுக்கு பின் விலகிய மர்மம். சொந்த அக்கா கணவரே அடித்து கொன்று உடலை தீ வைத்து கொளுத்திய பயங்கரம். கொலையாளி சிக்கியது எப்படி? நெடுநெடுங்க வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? பிப்ரவரி மாசம் நள்ளிரவு வீட்டை விட்டு வெளியே போன முனியன் மறுநாள் காலை வர வீடு திரும்பல. இதனால பயந்து போன முனியனோட மனைவி செல்வி வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. முனியனோட போன் நம்பரை வாங்கின போலீஸ் அவருக்கு அடிக்கடி வந்த போன் கால்ல ட்ரேஸ் பண்ணி விசாரணையில இறங்கி இருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்காம திணறிக்கிட்டு இருந்திருக்காங்க போலீஸ். அப்புறம் முனியனோட போனை வாங்கி அவருடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் சொன்ன தகவல் தான் ஒட்டுமொத்த உண்மையையும் வெளியே வர வச்சிருக்கு. சேலம் வாழப்பாடி பக்கத்துல அத்தனூர் பட்டி புதூர்ல உள்ள முனியனுக்கு 47 வயசுல ராணி, 45 வயசுல நீலான்னு 2 சகோதரிகள் இருக்காங்க. அதுல முதல் அக்காவான ராணிக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த வெங்கடேஷுக்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. மதுவுக்கு அடிமையான வெங்கடேஷ் சரியா வேலைக்கு போகாம வாங்குற சம்பளத்தை மது குடிச்சே அழிச்சிருக்காரு. இவன் கூட இனி வாழறதே வேஸ்ட்னு முடிவு பண்ண ராணி பெட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி தாய் வீட்டுக்கு போனதுல இருந்தே சோகத்துல இருந்த வெங்கடேஷ் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர அடிக்கடி ராணி வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போகும்போது ராணியுடைய தங்கச்சியான நீலாவுக்கும் வெங்கடேஷுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல 2 பேரும் ஊரை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான ராணி என் கணவனை என் கூட பிறந்தவளே பிரிச்சு கூப்பிட்டு போயிட்டான்னு சொல்லி அழுது புலம்பி இருக்காங்க. நீலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வெங்கடேஷ் திருந்தவே இல்லை. தினமும் மது குடிச்சிட்டு நீலாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால நீலா அவரை விட்டு பிரிஞ்சு அப்பா அம்மா அரவணைப்புல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. 2 மனைவியும் தன்னை விட்டு போனதால மதுவுக்கு மேலும் அடிமையான வெங்கடேஷ் வேலைக்கு சரியா போகாம ஊதாரியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படியே போனா நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சிடும்னு முடிவு பண்ண வெங்கடேஷ் 2வது மனைவி நீலாவை சமாதானப்படுத்துவதற்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ நள்ளிரவு நேரத்துல நீலாவும் அவங்க தம்பி முனியனும் வீட்டுக்கு எதிரில் உள்ள கொட்டகையில உட்கார்ந்து மது குடிச்சிட்டு தனிமையில இருந்ததா கூறப்படுது. அதை பார்த்ததும் கோபம் அடைஞ்ச வெங்கடேஷ் ஆத்திரத்தோட உச்சிக்கு போயிருக்காரு. ஆனா அவர் பார்த்த காட்சி அவருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. தனக்கு துரோகம் பண்ண மச்சான் முனியனை கொல்லணும்னு முடிவு பண்ணி இந்த விஷயத்தை பத்தி நண்பன் சேகர் கிட்ட பேசியிருக்காரு. ஆனா சேகர் அதுக்கு ஒத்து வரல. உன்ன மாதிரியே முனியனும் எனக்கு நண்பன் தான், அவனை எப்படி என்னால கொல்ல முடியும் அப்படின்னு சேகர் பின்வாங்கி இருக்காரு. ஆனா உனக்கு நிறைய பணம் தரேன்னு வெங்கடேஷ் சொன்னதும் இந்த டீலிங்குக்கு சேகரும் ஓகே சொல்லியிருக்காரு.
அதுக்கு பிறகுதான் பிப்ரவரி 15ஆம் தேதி முனியனோட வீட்டுக்கு போன சேகர் வாடா மது குடிக்க போலான்னு அவரை நைஸா பேசி கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. 2 பேரும் வெங்கடேஷுக்கு சொந்தமான இடத்துல உட்காந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ முனியன் போதையில தள்ளாட ஆரம்பிச்சிருக்காரு. இத தூரமா நின்னு நோட்டமிட்ட வெங்கடேஷ் பெரிய கம்பியை எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய நண்பர் சேகரோட சேர்ந்து முனியனை சரமாரியா அடிச்சு கொண்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டுல முனியனோட உடலை புதைச்சிருக்காங்க. முனியனோட பைக்க அங்கிருந்த கிணத்துல தூக்கி வீசி இருக்காங்க. சுடுகாட்டை சுற்றி வெங்கடேஷுக்கு சொந்தமான இடம்ங்கிறதால வெளியாட்கள் யாருக்கும் சம்பவம் பத்தி தெரிய வாய்ப்பில்லை. சுடுகாட்டுல புதைச்சி வச்சா எப்படியும் போலீஸ் கிட்ட சிக்கிருவோம்னு பயந்து போன வெங்கடேஷ் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து வெங்கடேஷோட விவசாய நிலத்துல வச்சு எரிச்சிருக்காரு. இதுக்கிடையில முனியனை காணோம்னு அவருடைய மனைவி செல்வி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மனைவி கிட்ட இருந்து முனியனோட போனை வாங்கி விசாரிச்ச பிறகுதான் எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கு. அதுக்கு பிறகு சேகரையும் வெங்கடேஷையும் கைது பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு